ஐஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் அழாதீங்க அத்தை, தயவு செய்து நீங்கள் அழாதீங்க. நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசினா அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா, இல்லை அவன் என்ன தெரியுமா பண்ணான், நான் ரொம்ப ஒரு மாதிரி என்னை கஷ்டப்படுத்திட்டான், என்னை கொலைகாரின்ற பட்டத்தோடு அனுப்பிட்டாங்க, நான் அப்படிலாம் பண்ணுறவ இல்லை பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அத்தை, நீங்கள் தயவு செய்து ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா எனக்கு எதுவுமே வேண்டாம் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ இனியா சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும், நீங்கள் சாப்பிட்லன்னா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பாக்கியா வெளியே வராங்க. அப்போ கோபியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே உயிரியே வச்சுருக்காங்க அத்தை, நீங்கள் எதுக்காக அவங்கள இவ்வளோ கஷ்டமாக பேசியிருக்கீங்க, அதுவும் கொலைகாரின்ற பட்டத்தோடு அனுப்பியிருக்கீங்க. அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்களா? எனக்கே நம்பிக்கை இருக்குது. அத்தை வந்து எப்பவுமே கோவப்படுவாங்க, அவங்க சொல்கிற பேச்சு எல்லோரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பாவத்தெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட உங்கள் அம்மாவை நீங்கள் புரிஞ்சிக்கலையா? அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இதோடு முடிஞ்சிருமா என்ன? கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டு கோபி எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. அத்தை நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுக்காக உங்கள் பின்னாடியே வந்தாங்க, ஆனால் அவங்கள இப்படி மனசு கஷ்டப்படுத்தி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ரிப்பீட்டடாக அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை நான் அப்படி பண்ணுவேனா பாக்கியா, நான் அப்படி பண்ணுவேனான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா கூட எதுவுமே பேசவே இல்லை. கோபி அமைதியாக கேட்டுகிட்டே இருக்காரு. எப்போவுமே அத்தையை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படி கோபியை யோசிக்கிறார், உள்ளே போகலாமா, அம்மாவை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கார். வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ராதிகா இருக்காங்க. ராதிகா கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு. ஆனால் ராதிகா எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஏன் ராதிகா கிட்ட பேச மாட்டேறா? அது அம்மா போயிட்டாங்கல்ல, நீ எதுக்காக பேச மாட்டேற அப்படின்னு கேட்குறாரு. என்ன அம்மா போயிட்டாங்க? அம்மா என்ன போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க? அவங்க அம்மா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைய அழிச்சிட்டிங்க. நீங்கள் எதுக்காக கோபி என்கிட்ட பேசுகிறீங்க? தயவுசெய்து போயிடுங்க, இங்கே என்கிட்ட பேசாதீங்க, யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ராதிகா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. பாக்கியா ராதிகா வீட்டுக்கு வராங்க. ராதிகாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க, இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை அத்தை எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க, அவங்க பின்னாடியே வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என் குழந்தை இறந்துடுச்சு. சரி எனக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை கூப்பிட்டேன்னா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை அதுக்காக இல்லை, எனக்கு இப்போது உங்களை தெரியறதுக்கு முன்னாடி பழைய ராதிகாவை தெரியும். அவங்க எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் நான் வந்தேன். அப்படி தான் நினச்சி நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஆமாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் என்ன பேச்சு? ஒரு குழந்தை, அதுவும் சின்ன கருவிலேயே இப்படி கலைக்கிறதுலாம் அப்பப்போ தாங்க முடியாது. இவ்வளோ பெரிய பாவத்தெல்லாம் பண்ணவே கூடாது. இப்போ சந்தோஷமாக உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும், அசிங்கப்படாது, அவமானப்படாது, எல்லாம் நல்லா இருங்க, என் பொண்ணு மட்டும் கஷ்டப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவும் பாக்கியாவை திட்டுறாங்க. பாக்கியா எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், அத்தை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அந்த பொம்பளை பற்றி இங்கே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. மரியாதை இல்லாமல் ஃபஸ்ட்டு பேசாதீங்க, அவங்களுக்கு பெரியவங்க தானே, அவங்களுக்கு மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? எப்படி பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம், இதுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன், அத்தை அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, உண்மை ஒரு நாள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. சரின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போகிறாங்க. ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம் வந்துட்டாங்க அப்படியே நியாயம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ராதிகா 2 பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. ராதிகா எதுவுமே பேசவே இல்லை.